வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இருக்கும் நான் பூமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட பெரும் தலைவரே ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளருக்கு விளக்கமறியல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் குறித்து வெளியான அதிரடி தகவல். நிபா வைரஸ் தொற்று குறித்து இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. இலங்கையில் வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர வேண்டுகோள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு புதிய சிக்கல் நிலை. சீனாவில் இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் விடுத்த மரண இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட பெருந்தலைவரே ரணில் விக்ரமசிங்கே என்பது யாவரும் அறிந்த விடயமாகும். இந்த நிலையில் அவருக்கு எங்கள் ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்றைய தினம் கோட்டை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் விசாரணைகளின் பின்னர் நீதவான் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க நேற்றைய தினம் பிற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு தொடர்பாக அவர் இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார். பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக பணியாற்றிய சமன் ஏக்கநாயக்கவை கைது செய்ய காவல்துறை விசாரணைகள் தொடங்கப்பட்டிருந்தது. மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற விவகாரம் தொடர்பாக விசாரணையில் சமன் ஏக்கநாயக்கவை கைது செய்ய சட்டமா அதிபரிடமிருந்து குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்ய சென்ற சந்தர்ப்பத்தில் தமது வீட்டில் இருந்து சமன் ஏக்கநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜானி அபேசகரவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போதிய சாட்சியங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈஸ்டர் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சானி அபேசேகர நடவடிக்கை எடுக்கவில்லை என கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் மற்றும் குளியாப்பட்டிய மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் தொடர்பில் அவரை கைது செய்ய முடியாது. அத்தோடு அதற்கான போதிய சாட்சியங்கள் இல்லை எனவும் சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். மேலும் ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் புலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் 23ஆம் தேதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் திங்கட்கிழமை 26ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களை இந்த ஆண்டு முதல் தரமாறு மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை செல்லும் முதல் நாள் எமது அன்புக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பசுமையானதொரு நினைவாக அமைய வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பாடசாலை பருவத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் சுதந்திரமாக கழிப்பதற்கு ஏற்றவாறு பாடசாலை சூழலையும் கற்றல் கற்பித்தல் செயல்முறையையும் மிகவும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு
நாம் பெரும் முயற்சியை எடுத்து வருகின்றோம். நீங்கள் சுமந்து வரும் புத்தக பையன் சுமையை குறைக்க நாம் முயற்சிப்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு, மனப்பாங்கு மற்றும் திறன்களில் எந்தவித குறைபாடும் ஏற்படாத வகையில் எதிர்கால உலகிற்கு பொருத்தமானவர்களாக உங்களை ஒரு முழுமையான பிரஜையாக உருவாக்குவதற்காகவே ஆகும். அன்புக்குரிய பெற்றோர்களே, ஒரு வளமான நாட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வளமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். எந்த ஒரு பிள்ளைகளினதும் கல்வி அவர்களின் பெற்றோர்களின் பொருளாதார நிலையை கொண்டு தீர்மானிக்கப்படக்கூடாது என்பதும், எந்த ஒரு பிள்ளையும் கல்வியில் இருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். அதற்கமைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம். எமது இந்த நேர்மையான முயற்சியை வெற்றி கொள்வதற்கு உங்கள் அனைவரது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை என நாம் கருதுகின்றோம். நெகிழ்வுத்தன்மை மிக்க சிநேகபூர்வமான அணுகுமுறையுடன் கூடிய இந்த நேர்மையான வழிகாட்டல்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு ஓடி ஆடி விளையாடியவாறு வளரும் உங்கள் பிள்ளைகளின் அனுபவங்களை செயல்திறன் மிக்க அர்த்தமுள்ளவையாக மாற்றி அவர்களை வகுப்பறையில் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுள்ளோம். மேலும் அன்புக்குரிய பிள்ளைகளே, தாயின் மடியில் இருந்து விலகி ஆசிரியர் எனும் பெற்றோரின் அரவணைப்புக்குள் வரும் உங்கள் அனைவரது எதிர்காலம் எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்தியாவில் பரவலடைந்து வரும் நிபா வைரஸ் தொற்று குறித்து இலங்கையில் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறித்த வைரஸால் இலங்கைக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமான வழக்குகள் எழுந்தால் அதற்கு தேவையான அனைத்து சோதனை கருவிகளும் நாட்டில் உள்ளது. வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து பரவக்கூடிய நிபா வைரஸ் தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா விமான நிலையங்களில் இது தொடர்பான பரிசோதனையை அதிகரித்துள்ளது. இந்த வைரஸ் தாக்கம் காரணமாக இறப்பு விகிதம் 40% முதல் 70% வரை உள்ளது. நபருக்கு நபர் பரவுவது சாத்தியம் என்றாலும் அது மிகவும் அரிதானது. இலங்கையில் இதற்கு முன்பு ஒருபோதும் நிபா வைரஸ் பரவியதில்லை. தேவையற்ற பயத்திற்கும் எந்த காரணமும் இல்லை. கடுமையான அறிகுறிகள் உள்ள எந்த ஒரு நபரும் விமானத்தில் ஏற வாய்ப்பில்லை. எனவே இந்த நிலையானது நிபா வைரஸ் நாட்டிற்குள் நுழையும் அபாயத்தை கணிசமாக குறைக்கின்றது. இங்கு எந்த ஒரு தொற்றும் பதிவாகவில்லை. மக்கள் இந்த வைரஸை பற்றி பீதியடையவோ அல்லது நேரத்தை வீணாக்கவோ கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வரும் நிலையில் இது தொடர்பில் வாகன உரிமையாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஊரக மங்கந்திய பகுதியில் சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வகையில் ஊரகஸ்மங்கந்திய பகுதியில் சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த திருட்டு சம்பவம் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்றுள்ள நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை சந்தேக நபர் கைதாகியுள்ளார். சந்தேக நபர் 6.235 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் குறித்த கார் ஆகியவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊரகஸ்மங்கந்திய பிரதேசத்தை சேர்ந்த 44 வயதுடையவர் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் எல்பிட்டிய மற்றும் பத்தேஹம போலீஸ் பிரிவுகளில் 2 முச்சக்கர வண்டிகளை திருடியமை மற்றும் ஹேமாஹம போலீஸ் பிரிவில் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று எல்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் 7 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஊரகஸ்மங்கந்திய போலீசாரால் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை முச்சக்கர வண்டிகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஊரகஸ்மங்கந்திய பகுதியில் சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான காரை திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த திருட்டு சம்பவம் கடந்த செப்டம்பர் 21 இடம்பெற்றுள்ள நிலையில் நேற்று அதிகாலை சந்தேக நபர் கைதாகியுள்ளார். சந்தேக நபர் 6.235 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் குறித்த கார் ஆகியவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 44 வயதுடையவர் என விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் எல்பிட்டிய மற்றும் பத்கேகம போலீஸ் பிரிவுகளில் 2 முச்சக்கர வண்டிகளை திருடியமை மற்றும் ஹோமாகம போலீஸ் பிரிவில் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் நேற்று எல்பிட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் 7 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் ஊரஹஸ்மங் இந்திய போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றன. இதேவேளை முச்சக்கர வண்டிகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2025 12/12 பிலியந்தல போலீஸ் பிரிவில் சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டி ஒன்றை கொள்ளையிட்ட குற்றத்துடன் தொடர்புடைய இந்த 4 சந்தேக நபர்களும் ரத்மலானை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். சந்தேக நபர்கள் 23 முதல் 28 வயதிற்கு இடைப்பட்ட ரத்மலானை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவார். கொள்ளையிடப்பட்ட முச்சக்கர வண்டி போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து பின்னர் உடல்நிலை பாதிப்பால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கியிருந்து புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் பொதுச்சொத்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடைபெற்று வரும் விசாரணைகளை 1 மாதத்திற்குள் முடித்து வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் நேற்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். கொழும்புக்கோட்டை நீதவான் இஸ்ரு நெத்திக்குமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்போது விசாரணைகளில் 90% இதுவரை நிறைவடைந்துள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க தொடர்பாகவும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு நடவடிக்கைகளின் ஆரம்பத்திலேயே விசாரணை அதிகாரிகளின் சார்பில் கருத்து தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சந்தேக நபரான ரணில் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளாரா என்று வினாவியுள்ளார். இதன்போது அவர் பிரதிவாதி கூண்டில் அமர்ந்திருந்ததாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்த திலீப பீரிஸ் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் அமர்வதற்கு முன் அதற்கான முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி பிணையில் சென்ற ரணில் தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கியிருந்து புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் பொதுச்சொத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் இந்த வழக்கின் அடிப்படையாக அமைந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தின் முன்னாள் அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. மேலும் முன்னாள் தூதுவர் சரோயா ஸ்ரீசேன உட்பட 13 பேரின் சாட்சியங்களின்படி இது ஒரு தனிப்பட்ட பயணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1 தொடக்கம் 25 வரையான கால பகுதிக்குள் இலங்கைக்கு சுமார் 2,23,645 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 15 மாத்திரம் 10,483 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஜனவரி 1 முதல் 25 வரை இந்தியாவில் இருந்து 41,603 பேரும், பிரிட்டனில் இருந்து 23,329 பேரும், ரஷ்யாவில் இருந்து 22,876 பேரும் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார சுற்றுலாத்துறை பெரும் பங்களிப்பு வழங்கி வருகின்றது. மேலும் கடந்த வருடம் 23,62,521 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது.
இந்நிலையில் மியன்மாரின் எல்லைப் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்தி சென்று அவர்களை அடிமைகளாக நடத்திய நபர்களுக்கே இவ்வாறு தூக்கு தண்டனை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மியன்மாரில் ஷான் மாநிலத்தில் உள்ள ஹோஹாங் பிராந்தியத்தில் இந்த மோசடி மையங்கள் இயங்கி வந்தன. இந்த குடும்பம் அந்த பகுதியில் மிக செல்வாக்குமிக்க ஒரு மாஃபியா கும்பலாக செயல்பட்டு வந்தது. இவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணையமூடாக பல கோடி ரூபாய் மோசடிகளை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கும்பல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடுதல், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்தி சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கல், இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் சிறை வைத்தல் மற்றும் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவிற்கு பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியான்மர் ராணுவ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதை தொடர்ந்து இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவிற்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சீன நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களது குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவை என நிரூபிக்கப்பட்டதுடன் இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அக்குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட 11 பேருக்கு தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் மியன்மார், லாவோஸ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் இயங்கும் இவ்வாறான மோசடி மையங்களை வேரோடு அழிப்போம் என சீனா சூளுரைத்துள்ளது. இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு கடும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஈரானில் நடைபெறும் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலம் இதுவரையில் சுமார் 6100க்கும் அதிகமானோர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ஈரானில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பண மதிப்பு வீழ்ச்சியால் அந்நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்கள் அனைத்தையும் ஈரான் அரசு இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஈரானில் அரசு போராட்டக்காரர்கள் மீது மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளால் இதுவரை 6126 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் 5777 போராட்ட 214 அரச படையினர், 86 குழந்தைகள் மற்றும் போராட்டங்களில் ஈடுபடாத 49 பேர் உள்ளிட்டோரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த மாபெரும் போராட்டங்களில் இதுவரை 3117 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் 2427 பேர் மக்கள் மற்றும் அரசு படையினர் எனவும் ஈரான் அரசு அறிவித்துள்ளது. மேலும் மீதமுள்ளவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் என ஈரான் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஏற்கனவே போராட்டக்காரர்கள் மீதான ஈரானின் அரசின் வன்முறைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றார். மேலும் ஈரானின் மீது ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரித்த ஜனாதிபதி ட்ரம்ப் அதற்காக USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட போர்க்கப்பல்களை களமிறக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட பெரும் தலைவரே ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளருக்கு விளக்கமறியல். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விவகாரம் குறித்து வெளியான அதிரடி தகவல். நிபா வைரஸ் தொற்று குறித்து இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. இலங்கையில் வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர வேண்டுகோள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு புதிய சிக்கல் நிலை. சீனாவில் இணைய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் விடுத்த மரண. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.